வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எப்படியும் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக பலவிதமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக களமிறக்கிய BL2 ஃபார்முலா. அந்த BL2 ஃபார்முலானா என்ன? நீங்கள் கேட்கலாம், BL2 இல்லை, ML2 இல்லை, எது பண்ணாலும் திமுக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பயம். ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் போய் ஒவ்வொரு வீட்லேயே போய் அந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை அந்த வாக்காளர் யார் யாருன்னு அடையாளம் காண போகிறாங்க. ஏற்கனவே அரசு ஊழியர் திமுகவை எதிர்க்கட்சி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்ணும் கருத்துமாக பார்க்க சொல்லி தங்களுடைய ஆட்களை இறக்கி விட்டிருக்கார்கள். அவர்களுக்கு பரிசு பொருள்கள், தினமும் காசு, அது ஒரு பெரிய நெட்வொர்க். திமுகவில் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, அதிமுகவில் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விஷயங்கள் BL2 இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது திமுக நெட்வொர்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றைக்கி தேர்தல் அணுகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் நினைங்க. ஆனால் ஒன்று இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் அப்படிங்கிறத நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ விஜய் கட்சி புதுசாக வந்திருக்குது, அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஆனால் திமுக அதிமுக இந்த தேர்தலை எப்படி அணுகுது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அதிர வைக்கும் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது ஏன்னா திமுக ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் ஜெயிக்கணும், எல்லா விதமான அஸ்திரங்களையும் இன்றைக்கி ஏவி விட்டுருக்காங்க திமுக. அதனுடைய ஒரு அஸ்திரம் தான் இந்த BL2. இந்த BL2னா என்ன அப்படிங்கிறத பேசிட்டு மற்ற நிகழ்ச்சிக்கு போவோம். BL2 அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 68,000 பூத் இருக்குது. அந்த பூத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏற்கனவே திமுக பூத் ஏஜெண்ட்டை போட்டு அவங்களுக்கு மாநாடுகள் நடத்தி பணமும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம். இது இல்லாமல் BL2 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6,80,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 100 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு 6,80,000 பேரை திமுக தலைமை இறக்கி விட்டுருக்காங்க. இந்த 6,80,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 100 பேரை கொடுப்பாங்க. அந்த 100 பேரை பார்த்து அவங்கள டெய்லி கன்வின்ஸ் பண்ணி திமுக வாக்களிக்கிற மாதிரி பண்ணணும். அவங்கள கரெக்டாக சிந்தாமல் அந்த ஓட்டை கொண்டு போய் போடணும். 6,80,000 பேருக்கு தேவையான செலவை 10 மண்டல தலைவர்கள் பண்ணுவாங்க, திமுக மண்டல தலைவர்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே இவர்களுக்கு என்ன அந்த 6,80,000 பேர் என்ன கோரிக்கை கொடுத்தாலும் நிறைவேற்றி கொடுக்கணும். இதான் இன்றைக்கி திமுகவுடைய அஜெண்டா. இதை பெண் நிறுவனம் தான் இதை போட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தீவிர வாக்காளர் திருத்தம். இதில் அரசு ஊழியர் போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போவாங்க. அரசு ஊழியர் கூட ஒரு 12 பூத் ஏஜென்ட் போவாங்க எப்பயுமே. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2002, 2003 நடந்தது கடைசியாக. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. திமுக எப்படி அணுகுது இதை? திமுக அந்த பூத் ஏஜென்ட் கூட திமுகலேருந்து ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் அவங்களே சேர்த்த கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபா, 3 வேளை சாப்பாடு, என்னென்ன கேட்கணுமோ கொடுங்க அப்படிங்கிறது திமுக. அதுக்காக அந்த பேரூராட்சி நகராட்சியில் இருக்கவங்களுக்கு பணம் போயிடுச்சு. அதிமுகவில் இதே மாதிரி தான். ஆனால் அதிமுகவில் 500 ரூபா தான் கொடுக்குறாங்க. இப்போ என்ன திமுகவுக்கு பிரச்சனைன்னா, அரசு ஊழியர்கள் திமுகவை எதிர்கட்சியாகும்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அரசு ஊழியர்கள் நீ ஓய்வூதியம் கெய்வூதியம் எல்லாத்தையும் நீங்கள் மறுத்துட்டீங்க, போராட பிரச்சனை பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அவர்களுக்கு இயற்கையிலேயே திமுக மேலே ஒரு கோபம் இருக்கும். ஜாக்டோஜி அமைப்பு வெளிப்படையாக, ஆசிரியர் சங்கங்கள்லாம் வெளிப்படையாக திமுகவை எதிர்கட்சியாகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒழுங்காக இவங்க பண்ணிட்டா என்ன, ஒழுங்காக இல்லை பண்ணுவாங்களா? ஏன்னா அரசு ஊழியர்கள் இன்றைக்கி போனால் அரசு ஊழியர்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். கேட்பாங்கள்ல சில பேர், அரசு ஊழியர்களால் என்ன பண்ண முடியும்? நம்ம சொன்னோம்ல, அரசு ஊழியர்கள் எல்லாம் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் உங்களுக்கு வர ஓட்டை சுழிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. அதனால் இப்போ அரசு ஊழியர்களை பார்த்து ஒரு பயத்தோடு இருக்கிறது திமுக. எப்போதுமே திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு ஒரு முடிவுரை எழுதுவார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம். நீங்கள் என்ன சொல்லுங்கள், அரசு ஊழியர்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் உங்கள் ஊரில் திமுகவுக்கு எதிராக மக்களினுடைய கோபம் எப்படி இருக்குது? இவ்வளவு இந்த மைக்ரோ லெவலில் இவங்க பண்ணால் கூட திமுக ஜெயிக்குமா? இதை பற்றிலாம் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுக அதிமுக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் கட்சி அமைதியாக இருக்குது. இது விஜய் கட்சி அமைதியாக இருக்கிறது சரியானா சரியில்லை தான். இன்றைக்கி பூத் கமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் பூத் கமிட்டி தான் கண்டிப்பாக வெற்றியை தீர்மானிக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்? இப்போ ஒரு வாக்காளரை பார்த்து நீங்கள் என்ன தான் 100 பேருக்கு ஒருத்தரை போட்டால் கூட ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு மனநலம் இருக்கும். ஈஸியாக ஒரு சிலர் தான் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியுமா? எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது அந்த புயலில் போய் நீங்கள் அவங்கள கொண்டு சேர்க்கறதுங்கிறது கஷ்டம். ஏன் சொல்கிறோம்னா, இன்றைக்கி கோவை அந்த மாணவி பாலியல் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளில் திமுக இருக்குது. மக்கள் நிம்மதியாகவே இல்லை. அதான் சிக்கல். மக்கள் ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொன்று திமுகவுடைய நெட்வொர்க்கு இவங்க சொல்கிற மாதிரி BL2 இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, திமுக நிர்வாகிகள் எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலை வேலை செய்கிறதுல சுணக்கம். அதுக்கு காரணம் என்ன?
மேலே இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் மட்டும் சம்பாதிக்குது, நிறைய பேர் கீழ் மட்டத்திலே சம்பாதிக்கலைங்கிற கோபம் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் ஊரில் திமுக நிர்வாகியாக கூட நீங்கள் இருங்க, திமுக நிர்வாகி தெரிஞ்சவங்களா இருப்பீங்க, திமுக நிர்வாகிகள் சந்தோஷமாக இருக்காங்களா? அதிமுக ஆட்சியில் அதிமுகவினர் சந்தோஷமாக இருந்தாங்க, திமுக ஆட்சியில் திமுகவினர் சந்தோஷமாக இல்லை. டெண்டர் கிண்டர் எல்லாம் பிஜேபிக்காரங்களுக்கு கூட கிடைக்கிது, திமுகவுக்கு கிடைக்க மாட்டேது. இப்படி பலவிதமான குமுறல்கள் திமுக இருக்குது. திமுகவுடைய பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது. உண்மையாக திமுகவுடைய பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது. அப்போ இந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஒட்ட வைக்கணும்னா, இப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன கோபம்னா, கடைசியாக தேர்தல் வரும்போது அங்கே ஞாபகம் இருக்கும், இதுவரை மதிச்சிங்களா என்ன அப்படிங்கிற கோபம் பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்குது. நல்லா யோசனை பாருங்கள். சிஎம்முடைய மாமல்லபுரம் கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஒரு பெண், ஐயா அதிகாரிகள் ஆட்சி தான் ஏன் நடக்குது சொன்னாங்களா இல்லையா? அதாவது கூட்டணி கட்சியும் நிம்மதியாக இல்லை. இப்போ கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடிக்கம்பா நட விட மாட்டீங்க, வேங்கைவெளி பிரச்சனைலாம் மனசில் வச்சுருப்பாங்களா இல்லையா? அப்போ ஒழுங்காக வேலை செய்வாங்களா? கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் உள்ளன் போர்டு வேலை செய்வாங்களா? நல்லா யோசனைப்பார். இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இவர்களுக்குள் 1000 முரண்பாடுகள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சாதாரணமாக நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, திமுக ஓகே சார், பட் காசே கொடுக்க மாட்டுறாங்க சார், கடைசி நேரத்தில் காசு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு உள்ளன்போடு வேலை பார்க்குறது இந்த டைம் குறைஞ்சி போச்சு. இன்னொன்று, திமுகவில் பயங்கரமான கோஷ்டி பூசல். இப்போ இந்த BL2 எல்லாம் அமைச்சாலும், இப்போ BL2 அமைக்கிறாங்க பெண் நிறுவனம், லோக்கலில் KN நேருவிலேருந்து பெரியசாமி இவங்கெல்லாம் அதை எப்படி பார்ப்பாங்க? நாங்கள்லாம் காலங்காலமாக கலைஞர் காலத்துலேருந்து அரசியல் பண்ணி யாருப்பா இந்த BL2, உங்களுக்கு என்ன வேலை? அப்போ ஏற்கனவே போன தடவையே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் உடன்பட மாட்டுறாங்க. ஏன்? யார்ப்பா பிரசாந்த் கிஷோர், நீ பீகார்லேருந்து நீ சொல்கிறத நேரு அவர்கள் கேட்கணுமா அப்படின்னு ஒரு சண்டை இருந்தது. ஆனால் 10 வருஷம் ஆட்சி இல்லை அப்படிங்கும்போது அப்போ கொஞ்சம் அனுசரணையாக போனாங்க. இப்போ அப்படி இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அதனால் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறது திமுகவில் பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி திமுக அதிமுக பூத் கமிட்டி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் கட்சி இது ஏன் பண்ணலை? அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் கட்சிக்கு இன்றைக்கி பூத் கமிட்டி நிர்வாகிகள் இதை தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு ஒரு விஜய் பிடிச்சிருக்கு, விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ ஒரு வீட்டில் 20 ஓட்டுக்கு இருந்ததுன்னா 20 ஓட்டு நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்கிறத நம்மளே கேட்குறோம். அப்போ இந்த பூத்து கமிட்டி அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் இன்றைக்கி நம்ம பூத்து கமிட்டிக்கு போடுற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. ஏன்னா இயற்கையிலேயே அவங்க பூத்து கமிட்டி சில பேர் தான் போட்டிருக்காங்க. அந்த பூத்து கமிட்டி இளைஞர்களுக்கும் திமுக அதிமுக மாதிரி அவங்ககிட்ட பணமும் இருக்காது. இவங்க அளவுக்கு அந்த அந்த தொழில் தெரியாதுங்க, இவங்கெல்லாம் ஏற்கனவே அனுபவம் இருக்கும். உண்மைதான், அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அனுபவம் இல்லாத இவர்களை வைத்துக்கொண்டு விஜய் ஜெயிக்க முடியுமா? எல்லாரும் அந்த கேள்வி தான். இவங்க பாருங்கள், பூத்து கமிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மாவட்ட செயலாளர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வட்ட செயலாளர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது விஜய்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் விஜய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஹீரோ, மாபெரும் ஒரு புகழ், இதை எல்லாத்தையும் மறைச்சிடும். தேர்தல் அரசியலில் மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு. நீங்கள் என்ன தான் தேர்தல் உங்களையே கேட்குறோம், நீங்களே இருங்க. இப்போ வாக்குச்சாவடி முகவரோ தேர்தல் முகவரோ அதிமுகவோ திமுகவோ எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, இங்கே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க? இல்லை சுயமாக நான் முடிவெடுக்கன்னு சொல்கிறவங்களே, சுயமாக முடிவெடுக்கிறவங்க தான் நமக்கு தெரிஞ்சு ஒரு 80%. சில பேரை வேணால் நீங்கள் மாற்றலாம், பல பேரை மாற்ற முடியாது. அப்போ விஜய் கட்சி அப்படி நினைக்குது, நமக்கு மக்கள்கிட்ட ஒரு மாசான ஆதரவு இருக்குது அப்படின்னு நினைக்குது. ஏன்னா அவங்க செய்ய முடியாததுன்னு இல்லை, அவங்க செய்யறதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ தான் கரூரில் 41 நாள் முடிச்சுட்டு இப்போ தான் வராங்க. விஜய் கட்சி எல்லாமே சரின்னு நம்ம சொல்லலை, அவர்களுக்கு பல இடைஞ்சல்கள் இருக்கிறது. இப்போ தான் நேற்றுலாம் CBI வந்தாங்க, அது வந்தாங்க, அடுத்து கூட்டத்துக்கு போகணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக அதிமுகவில் நிறையா பணம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி எளியவர்களை மாவட்ட செயலாளராக போட்டிருக்காரு, வட்ட செயலாளர். இவங்களுக்கெல்லாம் காசு இருந்தால் தான் எல்லாம் முடியும். என்ன தான் சொல்லுங்கள், அல்டிமேட்டாக காசு. அப்போ இந்த பணம் இல்லாமல் விஜய் கட்சியினர் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த திண்டாட்டம் ஒன்றை வச்சுக்கிட்டு விஜய்க்கு கட்டுமானம் இல்லாதனால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அது சரியான வாதம். அது ஒரு குறைபாடு தான், அந்த குறைபாடு மட்டுமே காரணம் இல்லை. இப்போ திமுக அதிமுகக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எவ்வளோ தான் இப்போ திமுக BL2 போடுறாங்க, அவங்க 100 பேரை பார்த்து ஒரு ஆள் பேச போகிறாரு. ஒரு ஆள் 100 பேரை டெய்லி பார்த்து பேசினா அந்த 100 ஓட்டு கிடச்சிரும் நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. தேர்தல் வரும், ஆனால் ஒன்று தெரியுது, திமுகவுடைய அந்த நெட்வொர்க்கை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்போ இந்த அளவுக்கு அதாவது என்னென்னா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த SIR திமுக எப்படி அணுகுதுங்கிறது பார்க்கணும். அதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு, உடனே உச்சநீதிமன்றத்தில் ரிட்டு. அப்போ 2026 எப்படியும் ஜெயிக்கணும்.
அதை எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பென் நிறுவனம் ஒரு ஐடியா கொடுக்குது, ராபின் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, சுனில் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் பென் இது நம்ம வேறு நம்ம இவங்களுது பென் நிறுவனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து திமுகவை ஜெயிக்க வைக்கணும். பலவிதமான யுக்திகள். ஏற்கனவே அந்த 75 லட்சம் பெண்களுக்கு இன்றைக்கி பீகாரில் 10,000 ரூபா பணம் போட்டிருக்காங்க. யார்? நிதிஷ்குமார். அதே போல் நம்ம இங்கே இருக்கக்கூடிய 1 கோடி பேருக்கு போட முடியுமா? அதை போடலான்னா எந்த விதமான இம்பேக்ட் இருக்கும்? ஏற்கனவே நிறையா கருத்து கணிப்பு எடுத்ததில் மகளிர் உரிமை தொகை மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குது, விடியல் பயனை வாங்கி கொடுத்துருக்குது. வேறு என்ன மாதிரி அப்டேட் பண்ணலாம்? இந்த தேர்தல் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் நீங்கள் பண்ணாலும் சரிங்க, மக்களுக்கு எதிராக, அதாவது அரசுக்கு எதிராக மக்களிடம் கோபம் இருந்ததுன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ கமெண்ட்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா திமுக உடன்பிறப்புகள் போடுவாங்க. எப்படி அவங்க போடுறாங்கன்னு தெரியல, மனசாட்சியை விட்டுட்டு. இங்கே ஞானசேகரன் பிரச்சனை, கோவை பாலியல் பிரச்சனை, பலவிதமான அலங்கோலங்கள் நடக்குது, லாக்அப் டெத்து நடக்குது, ஆணவ கொலைகள் நடக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிர்வாக சீர்கேடு, இந்த பக்கம் சதுப்பு நிலத்தில் வீடு கட்டணும்னு சொல்லி அதில் ஒரு ஃப்ராடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசு வேலைகள்லாம் பணிகள் காசு கொடுத்தா தான் கிடைக்குங்கிற பிரச்சனை. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் முகவர்களை போடுறோம், அது போடுறோம், 100 பேரை ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது சரியான வாதம் நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எந்த தந்திரம் பண்ணாலும் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க, எந்த தந்திரம் பண்ணாலும் வரக்கூடிய தேர்தல் திமுக ஆட்சி அமைக்காத நம்ம உறுதியாக நம்புகிறோம். நீங்கள் நம்பினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை திமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாலும் சொல்லுங்கள். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இன்னொன்று சொல்கிறோம், விஜய் கட்சிக்கு அது இல்லை இது இல்லைங்கிறதை தாண்டி விஜயுடைய முகம் இருக்கிறது. அந்த முகத்தை மக்கள் நம்புகிறார்கள். அது ஒன்றே போதும். அது ஒரு பெரிய பலம். பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு பெரிய பலம் இருக்கிற. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் இந்த பூத் கமிட்டியில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதிமுகவும் குறைச்சி மதிப்பிட முடியாது, அவங்களும் ஸ்ட்ராங்காக அந்த பூத் கமிட்டியில் இருக்காங்க. 2 பேரும் பூத் கமிட்டியை பயங்கரமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது எங்கே போய் முடியுமோ என்று தெரியவில்லை. யுத்தம் ஆரம்பித்து விட்டது. திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன சொல்லணும்னு தெரியாமல் தடுமாறுது. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ பழனிசாமி அவர்கள் நாங்கள் அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தோம், கலைக்கல்லூரி கொண்டு வந்தோங்கிறாங்க. விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், திமுக கொள்ளடிக்குது, அதிமுக தொழிலிருந்து பிஜேபி மதவாதம் ஃபுல்லாக அடிச்சிட்டாரு. திமுக என்ன நாங்கள் பண்ண போகிறோம், எது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோங்கிறத என்ன சொல்லுவாங்க? முதலீடு எழுத்தன்னு சொல்கிறதா, இல்லை இவ்வளோ தூரம் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறா? நிறையா ஊருக்கு போய் அங்கெல்லாம் எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சாங்கங்கிறது தெரியும். திமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது. இந்த தேர்தல் எப்போதும் போலமான தேர்தலில் இது ஒரு வித்தியாசமான தேர்தல். எப்பயுமே திமுக 2வது தடவை ஆட்சி அமைச்சதில்லை. உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.